இறுதி செய்தியாக உலகம் முழுக்க இந்த இல்லீகல் மைக்ரன்ஸால் அந்தந்த நாடுகளுக்கான பிரச்சனைகள் அதிகமாகிட்டே வருது சார். இப்போது யூஎஸில் டெக்சாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் மட்டுமே அதை டைட் பண்ணுறதுக்காக சுப்ரீம் கோர்ட், அந்த மாநில சுப்ரீம் கோர்ட் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதில் பெனால்ட்டி போடுறது, இல்லைனா 10 ஆண்டு கால சிறை தண்டனை கொடுப்பது அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி இப்போ எப்படி பார்க்குறீங்க சார்? உலகம் முழுக்க இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் கட்டுப்படுத்தப்பட்டாக வேண்டும். இப்போது இந்தியாவில் என்ன பிரச்சனை? அதாவது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உலகம் முழுக்க இந்த ஜிஹாதிகள் உலகத்தை பிடிப்பதற்கான ஒரு ஆயுதம் இந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸ். இப்போ இஸ்லாமிய நாடுகளில் பிரச்சனை, 2 இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள பிரச்சனை, இல்லை இஸ்ரேலுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் பிரச்சனை. அங்கே இருக்கிற இஸ்ரேலில் அதாவது பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய நாடுகள் மைக்ரண்டாக போகிறதுக்கு பிற இஸ்லாமிய நாடுகள் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் அவர்கள் ஐரோப்பாவுக்கு போகணும்னா அமெரிக்காவுக்கு போகணும். இதை விட கேள்வி குத்து. இப்போ இந்த ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மண்டையில் என்ன சரக்கு இருக்குது? ஏன் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்தார்கள்? அதாவது டோனி பிளேயர் ஒரு தடவை சொன்னார், இங்கிலாந்துடைய பிரைம் மினிஸ்டர், இங்கிலாந்தில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்களும் ஜிஹாதிகளுடைய சிந்தனை நக்சல் சிந்தனையாக மாறிவிட்டதுன்னு சொன்னார். அப்படி தான் இங்கே ஜேஎன்யூ இருந்தது, இன்றைக்கி இல்லை. அப்படித்தான் சில பல்கலைக்கழகம், ஓஸ்மானியா இருந்தது, அப்படித்தான் ஜமாலியா இருந்தது, அப்படித்தான் பல கலைகள். இன்றைக்கி எல்லாம் 10 வருஷத்தில் மாறி இருக்கு. அப்போ எல்லாம் தெரியும்னு சொன்னாலும் அங்கே லிபரல் என்று பேசிக்கொண்டு ஜிஹாத்திய பீப்புள் இவர்களுக்காக இல்லீகல் மைக்ரன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்தியாவில் பிரசாந்த் பூஷன் போன்றவர்கள் ரோஹின்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ரோஹின்யா வரக்கூடாது, ரோஹின்யா இருக்கணும், அவங்களுக்கு இடம் கொடுக்கணும். எது கொடுக்கணும்? பங்களாதேஷ்லேருந்து வர்ற ரோஹின்யா, எங்கேருந்து மியான்மர்லேருந்து வந்தாலும் பங்களாதேஷ் எது கொடுக்கணும்? ஏன்னா இந்தியா என்ன சத்திரமா? அப்போது இன்னைக்கு யூரோப் முழுக்க காலி. காரணம் என்ன? இல்லீகல் மைக்ரன்ஸ். 2வது மேற்கத்திய வாழ்க்கை முறை. அவர்கள் பெர்த் ரேட்டை குறைத்து விட்டார்கள், இவங்க பெர்த் ரேட்டு கூட இருக்குது, சேர்றாங்க. வேலை செய்வதற்கு ஆள் இல்லை. அப்போ நீங்கள் யார்கிட்டேருந்து எடுக்கணும் வேலை செய்வதற்கு? மேனுஃபேக்சரிங்கை நீங்கள் நிறுத்தி விட்டீர்கள், சொகுசான கண்ட்ரியாக மாற்றி. அப்போ நீங்கள் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங்கை ஆரம்பிக்கணும்னா லேபர் வேணும், லேபர் வேணும்னா மைக்ரன்ஸ் வேணும். அந்த மைக்ரன்ஸில் லீகல் மைக்ரன்ஸ், இல்லீகல் மைக்ரன்ஸை உருவாக்குறீங்க. அப்போது உங்களுடைய கொள்கை தான் உங்களை சாகடித்தது. இதை மேற்கத்திய கிறிஸ்தவ நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க மேலே அழுத்தம். அதை கரெக்டாக அசஸ் பண்ணவர் முந்தின அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஆகையினால தான் ட்விட்டர் அவர் மேலே கோவப்பட்டது, சமூக இடம் கோவப்பட்டது. எப்படியாவது டொனால்ட் ட்ரம்பா, அதாவது தேசியவாதம் பேசினதுனால தான் டொனால்ட் ட்ரம்ப் வெளியில் வந்தார். அவரை மோடி சத்தி என்னெல்லாம் பேசுனீங்கன்னு நமக்கு தெரியும். டோனி பிளேயர் தேசியவாதம் பேசினார், அவரை இருக்க விடலை. இன்றைக்கு அடுத்த எலெக்ஷனில் மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் வருவார் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? பிடன் பிக்கஸ்ட் ஃபெயிலியர். அவரால் இந்த ஜிஹாதிய பயங்கரவாதத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதனுடைய அவங்களுடைய நெட்வொர்க் வித்தியாசமான நெட்வொர்க். இங்கிலாந்து ஏமாறுகிறது, அமெரிக்கா ஏமாறுகிறது, யூரோப் ஏமாறுகிறது, ஆஸ்திரேலியா ஏமாறுகிறது. ஆகையினால தான் இதெல்லாம் ஒரு ஆள் நல்லா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டாரேங்கிறதுனால இன்றைக்கி மோடியை உலகத் தலைவராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணாததை இந்தியா ஃபேஸ் பண்ணது. அதை சால்வ் பண்ணதுக்கு காங்கிரஸில் எந்த தெம்பும் இல்லை, தைரியமும் இல்லை. அப்படி சரண்டர் ஆகிவிட்டார்கள், மாறியே போய்விட்டார்கள். ராகுல் காந்தி எல்லாம் முழுசாக மாறியாச்சு. அவர் ஒரு ஜிஹாத்தியாக மாறிவிட்டார், ஜிஹாத்தி ஏஜெண்டாக மாறிவிட்டார். ஆகையினால தான் இன்றைக்கி மோடி உலகத் தலைவராக பார்க்கப்படுகிறார். இப்போ டெக்சாஸ் பில் யாரை கண்ணை திறக்கணும்? யூஎஸ் கண்ணை மட்டும் திறக்க வேண்டியதில்லை, என்டையர் யூரோப்பினுடைய கண்ணை திறக்க வேண்டும். குறிப்பாக இங்கிலாந்தினுடைய கண்ணை திறக்க வேண்டும், ஆஸ்திரேலியாவுடைய கண்ணை திறக்க வேண்டும். இப்போ உலகம் இதை பார்த்து விழித்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் எப்படி இந்த சோகால்டு லிபரல்ஸ் கண்டெயின் ஆகியிருக்கிறார்களோ அப்படி உலகம் கண்டெயின் பண்ண விரும்புகிறது. இந்த ஃபார்முலா என்னன்னு மோடியை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க.
அதான் இந்தியாவுடைய வெற்றி. டெக்சாஸ் பண்ண உடனே யூஎஸில் இருக்கிற எல்லாரையும் இப்போ கத்த ஆரம்பிப்பான். மற்ற மாநிலங்கள்லாம் தங்களுடைய கருத்தை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இதை பற்றி பேசுவார். நீங்கள் பார்க்கணும், உலகம் முழுக்க இந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அதில் சந்தேகமே கிடையாது. ஏன் வரணும்? நீ ஓ நாட்டில் இல்லை, ஓ நாட்டில் இருந்து சாவு. உனக்கு என்ன உதவியுமோ என்ன உதவி பண்ணும். இன்னொரு நாட்டுக்கு வராது. இன்னொரு நாட்டுக்கு வரணும்னா லீகலாம். மெக்சிகோவில் இது நடந்தது பிரச்சனை. இப்போ இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் தான் ஃப்ரான்ஸில் அவங்களால தான் பிரச்சனை, ஜெர்மனியில் அவங்களால தான் பிரச்சனை. யாருன்னு பார்த்தா எல்லாம் ஜிகாத்தி ஆல்மன்ஸ் தான். அவர்களாக கொடுக்கப்பட்ட அந்த சமூக பாதுகாப்பு. இல்லீகல் மைக்ரண்ட்ஸுக்கு என்னதுக்கு சமூக பாதுகாப்பு? சார் நீ திருடனுக்கு என்ன சமூக பாதுகாப்பு? ஆகையினால டெக்சாஸினுடைய இந்த பில் வரவேற்கத்தக்க பில். உலகம் இதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா புரிந்து கொள்ள விட்டது. ஆகையினால தான் சிஏஏ எதுக்குன்னா, இனிமே இந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் எங்கெங்கே போகிறானோ அங்கங்கெல்லாம் அந்த நாட்டினுடைய மைனாரிட்டிஸ் பாதிக்கப்படுவார்கள். நாம தான் கூட்டாகணும். ஒரு சிஏஏ மாதிரி சட்டம் உலகம் முழுக்க தேவைப்படுது. உலகம் முழுக்க இல்லீகல் மைக்ரண்ட்ஸுக்கு தவிர சட்டம் தேவைப்படுகிறது. இந்த சட்டம் சிஏஏ மற்றவருக்கு, அதாவது பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பதற்கு எடுப்பதற்கு அல்ல, ஆனால் கொடுப்பதற்கு என்ற பேரில் தன்னையும் சேர்க்க வேண்டும் என்று முஸ்லீம் முயற்சி பண்ணுகிறார்கள். இதோட அயோக்கியத்தனை இருக்க முடியாது. அதை க்ளோஸ் பண்ணியிருக்கார் மோடி. உலகமும் அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். அவ்வளோதான்.